வல்லாரைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே நல்லது. நீங்கள் இது சட்னி துவையல் மாதிரி பண்ணும்போது நிறைய அளவில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாச்சும் குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க. மூளைக்கு ரொம்பவே நல்லது. அவங்க படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து, கொஞ்சமாக வரமிளகா, இஞ்சி, பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. எப்பயுமே துவையல் செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கருப்புளுந்து அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து மல்லித்தழை வந்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க வல்லாரக்கீரை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வல்லாரக்கீரை வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அடிக்கடி வந்து வல்லாரக்கீரை எடுத்துக்கும் பொழுது நீங்கள் கருத்தரிக்கிற சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதுவும் இல்லாமல் பீரியட்ஸ் ஆனதுலேருந்து ஒரு 5 டேஸ்க்கு வல்லாரக்கீரையை வந்து நீங்கள் வெறும் வல்லாரக்கீரையை ஒரு 10 இலை வந்து மென்று சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து இது கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வல்லாரக்கீரையை அடிக்கடி எடுத்துக்கோங்க வெறும் வயிறில். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லி சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறமா இந்த துவையலில் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு தாளிச்சிட்டு நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வல்லாரக்கீரை ரொம்ப